சங்கீதம் 8. கித்தீத் வாத்தியத்தில் வாசிக்க ராகா தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகிஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைக்கதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. சங்கீதம் 8 இதோடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேவனுடைய படைப்பை குறித்த ஒரு சங்கீதமாக இருக்குது. அவருடைய படைப்பை குறித்து தாவீது புகழ்ந்து பாடின ஒரு சங்கீதம். இதில் ஃபஸ்ட்டு வசனம், அவருடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளோ மேன்மையுள்ளதாக இருக்குது. அவருடைய மகிமை அவருடைய மகத்துவம் வானங்களுக்கு மேலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஆதி ஆமத்தில் பார்த்தீங்கன்னா, கடவுள் உலகத்தை படைக்கிறப்ப பூமி ரொம்ப ஒருங்கிணைமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரி படைச்சார், அதோடைய படைப்புகள் மகிமை, அவர் வெளிச்சம் உண்டாக்கினார், ஆகாய விரிவு, நட்சத்திரம், சூரியன், சந்திரன், இந்த மாதிரி ஒரு நாளும் அவருடைய படைப்பை மகிமை குறித்து அவர் பாடுறாரு. லாஸ்டில் தான் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே ஒரு மனுஷியும் சிருஷ்டிக்கிறாரு. இது முதல் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்காரு. 2வது அதிகாரத்தில் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணார். கர்த்தர் தாவீதின் குமாரன் எருசலேமுக்கு வந்தபோது கர்த்தருக்கு ஓசன்னா, சோஸ்திரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னா, அப்படி பாலகர் வாயில மகிமை அவர் உண்டு பண்ணுறாரு. வசனம் 3லேருந்து 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மனிதருக்கு தேவன் அருளிய நிலை. அவர் இரவில் சந்திரனை பார்த்து, சந்திரன் நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், அது எவ்வளோ சின்னதாக இருக்குது, பட் அது ரொம்ப பெரிய ஒளி சுடர். அந்த சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்த்து நம்மளாம் ஒன்றுமே இல்லை, மனுஷனோட அது ஒப்பிடுறாரு. அவ்வளோ ஒளி சுடரை பார்க்குறப்ப மனுஷனை நீ நிற்கிறதுக்கும் நம்மளை எண்றதுக்கும் நம்ம விசாரிக்கிறதுக்கும் நம்ம ஏமாத்துறோம் அப்படி வியந்த தாவீது அந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு. அவருடைய பிரம்மாண்ட படைப்பை பார்க்குறப்ப மனுஷன் நம்ம மேலே அவர் அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருக்காரு. நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலி கொடுத்து நம்ம மேலே அவ்வளோ நேச வைத்திருக்காரு. எல்லா படைப்பும் பார்க்கலும் நம்ம அவ்வளோ விசேஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம அவருடைய சாயலாக இருக்கிறதுனால நம்ம மேலே அவர் அன்பு கூர்ந்திருக்காரு. தேவதூதருக்கு நெக்ஸ்ட்டு நம்மளை வைக்கிறாரு. உனக்காக ஒரு தேவதூதனை கட்டளிடுவேன்னு சொன்ன மாதிரி நம்ம மனுஷரை தேவதூதருக்கு நெக்ஸ்ட்டு வைத்து இவர் படைத்த அதிகாரங்கள் எல்லாம் நமக்கு ஆளுக நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்தாருக்கு. இந்த ஆடு மாடுகள், இந்த எல்லா படைப்பும், சந்திரன், சூரியன், ஆகாயத்து பறவைகள், இந்த சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு அதிகாரம் கொடுத்து நம்மளை அனுபவிக்கிறதுக்காக நம்மளுக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளுடைய கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமம் பூமியெங்கும் ரொம்ப மேன்மையாக இருக்குது. ஆமேன்.